ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதையை பற்றி தான் நம்ம பேச போறோம். அது ஒரு எகிப்து நாடுங்க. எகிப்து நாட்டில் ஒரு மன்னரும் அரசர் அந்த நாட்டு அரசரோட மனைவிக்கு ரொம்ப தீயாத ஒரு நோய் வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த நாட்டில் ஒரு ஐதீகம் இருக்கான். இறந்து போனவங்களோட உடல்நிலையை பதப்படுத்தி அவங்களுக்கு தேவையான ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாமே வாங்கி அது இறந்தவங்க பக்கத்திலேயே அவங்க கூடயே அதை சடங்கு செய்தால் அது அவங்க மறுஜென்மம் எடுத்து அவங்க கூடயே இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருந்துச்சாம். அதே மாதிரி நம்ம அரசரோட மனைவிக்குமே ராணிக்குமே ஒரு ஆசை இருந்துச்சாம். இந்த உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடை நெஞ்சு அவங்க அதை அணியணும்னு ஆசை இருந்ததாம். அது அவங்களால முடியலையா. சரி, இறந்தது அப்புறம் அவங்களோட சமாதியில வைக்கிறான்னு சொல்லி ராஜா கிட்ட வாக்கு வாங்கிக்கிட்டாங்களாம். உடனே நம்ம நாட்டு அரசரும் என்ன பண்ணாராம், இந்த நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமா ஆடை நெய்பவர்களை நீங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தன்றான்னு சொல்லுவாங்களா, அது எல்லாருக்குமே போய் அந்த செய்தி சேரணும்னு சொல்லிடுறாராம். எல்லாருக்குமே அந்த செய்தி போய் சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் தரணுமோ ஓலை மூலியமாவும் சொல்லியாச்சாம். இப்பொழுது இந்த செய்தி ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஓரசு என்ற இளைஞன் காதுல விழுகுதான். உடனே அந்த இளைஞன் இது எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளது, என்னோட வாழ்க்கையை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு சொல்லிட்டு அவரு ஆடை நெய்பவர் தானா. அந்த ஆடையை மிக பிரம்மாண்டமா நெஞ்சிக்கிட்டு எல்லாத்தையுமே அவருக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையுமே எடுத்துக்கிட்டு அவரு கிளம்பிடுறாராம். அந்த ஆடை ரொம்ப பிரத்யோகமான ஒரு ஆடையா இருக்கணும்னு சொல்லி அப்பதான் நான் பொற்காசுகள் தருவேன்னு மன்னர் ஆலோசனை பண்ணிடுறாரு. அதற்கு தேவையான அனைத்து அமைப்புமே இந்த இளைஞன் ஓரசுகிட்ட இருக்கு. அவரு இரவு ஒரு மாலை பொழுதில் கிளம்புறாராம். நம்ம காலையில போய் அரண்மனையை சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு. அப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே சாயங்காலம் இரவு பொழுது வந்துருது. அப்பொழுது ஒரு இடம் மாதிரி இருக்கு. டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க போல இன்னொருத்தவங்க. சரி, நம்மளும் போய் அந்த இடத்துல தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட பயணம் செய்யும் பொழுது ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு அவரும் அந்த குடிசை மாதிரி இருக்கு அங்க போயிட்டு நானும் உள்ளே வரலாமா என்று கேட்கிறாராம். அங்க வருஷான்னு ஒரு முதியவர் இருக்காரு. வாங்க நீ 2 பேருமே அறிமுகப்படுத்திக்கிறாங்களாம். அவருமே ஆடை நெய்பவர் தானா. அவரும் ரொம்ப மிக பிரமாண்டமாக ஆடை நெய்பவர் தானா. பார்ட் 2ல மீதி கதையை நான் சொல்றேன்.